சாதாரண வீட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. அண்ணா கொண்டு வந்த திராவிடம் நல்லது, நான் குறையே சொல்ல மாட்டேன். நான் அண்ணா பேரை சொல்லி பெரியார் பேரை சொல்லி வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டை கெடுத்தவங்க முன்னாடி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். நம்முடைய ஜனத்தொகை வெறும் 6% இந்தியாவில். ஆனால் நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 9 விழுக்காடு நம்ம கொடுக்குறோம். நாட்டின் ஏற்றுமதியில் கிட்டத்தட்ட 13 விழுக்காடு தமிழ்நாட்டிலிருந்து போகுது. போன கொண்டு வந்து தோத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்றாங்க, ஏமாத்துறதுக்காண்டி 50% ப்ரொபோர்ஷனட் இன்க்ரீஸ். தமிழ்நாட்டுக்கு 50%, நீங்க பீகாருக்கு 50%. இது ஒரு ஏமாத்து வேலை. மேட் இன் சைனாவை கேள்விப்பட்டிருக்க எல்லா பொருட்களையும். ஏமா ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் மாடலை பார்த்து நம்ம நாடு போயிட்டு இருக்க எனக்கு சந்தேகம் வருது. டீலிமிட்டேஷன்ல திமுக காரன் சொல்றாங்க, அதை நம்பாதீங்க. அவங்க அங்க ஒரு வேற மாதிரி ஒரு டீலை போட்டுட்டாங்க. என்ன டீலு? டீலிமிட்டேஷன் ஆதரவு கொடுக்க அத்தனை பேரும் தமிழ்நாட்டோட எட்டப்பட்டு சொன்னார்ல, அந்த எட்டப்பர்கள் அவங்க. நம்ம முதலமைச்சருக்கு நம்ம நன்றி கடன்பட்டுக்கணும். நீங்க சாதாரண நிர்வாகிகள் இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஈகோ கிடையாது. அவங்க அன்பொல்யூட்டட். இது என்ன பாயசத்துக்கா? இதுதாமா பாயசத்தோட சீக்ரெட். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். பார்த்தாலே தெரியுது நல்ல சூப்பர் பாயசம். ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் ஃப்ரம் மில்கி மிஸ்ட். ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 2ஆம் நாளில் நாடாளுமன்றத்தில் வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து நான் குரல் எழுப்பிய போது, இன்னல் முஸ்ஸத்திகின வல் முஸ்ஸத்திகாத் வ அஹ்ரருல்லா கர்லன் ஹஸ்னன் உலா அஃபு லஹும் வலஹும் அஜ்ருன் கரீம் என்று அரபு மொழியில் திருக்குர்ஆன் வசனம் 57:18 அதை சுட்டிக்காட்டி, ஏழை எளிய மக்களுக்கு, ஆதரவற்றோருக்கு தான தர்மம் உள்ளிட்ட தொண்டுகளை செய்வது இறைவனுக்கே கடன் கொடுப்பதற்கு சமமானது என்பதே இந்த வசனத்தின் பொருள் என்பதை உணர்த்தி நாடாளுமன்றத்தில் என் உரையை அன்று நான் தொடங்கினேன். வக்ஃபு சொத்துக்கள் எதற்காக உருவாக்கப்பட்டன? ஏழை மக்களுக்கு உதவி செய்வதற்காகத்தான் வக்ஃபு சொத்துக்கள் உருவாக்கப்பட்டன. வக்ஃபு சொத்துக்கள் இஸ்லாமியருக்கு மட்டுமல்ல, இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், இந்துக்கள் என அனைத்து தரப்பு ஏழை எளிய மக்களுக்கும் பொது பயன்பாட்டிற்கும் உரிய தொண்டு சொத்துக்கள் என்று அன்று நாடாளுமன்றத்தில் அதை விவரித்து கூறினேன். அப்படிப்பட்ட சொத்துக்கள், அந்த சொத்துக்களின் உரிமையை பறிக்கும் அந்த வக்ஃபு திருத்த சட்டத்தை எதிர்த்து அன்று நாம் அனைவரும் ஒரு குரலில் நாம் அதை வலுவாக எதிர்த்தோம். இப்பொழுது அதே போல FCRA ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் 2026 வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா 2026 இந்த மசோதாவை கடந்த நாடாளுமன்றத்தில் மழைக்கால கூட்டத்தொடரில் மாநிலங்களவையில் ஒன்றிய அரசு அறிமுகப்படுத்தியது. இது சிறுபான்மையினருக்கு மட்டுமல்ல, இது சிறுபான்மையினர் நடத்தும் தொண்டு நிறுவனங்களால் பயன்பெறும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள், இந்துக்கள் உட்பட இது பெரும் பாதிப்பை உருவாக்கும் என்று எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தன. அதனால் அந்த எதிர்ப்பை ஒட்டி ஒன்றிய அரசு அந்த வெளிநாட்டு நன்கொடை ஒழுங்குமுறை சட்ட திருத்த மசோதாவை நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிற்கு அனுப்பியது. இந்த FCRA இந்த மசோதா கல்வி, மருத்துவம் போன்ற சமூக நல பணிகளில் ஈடுபடும் தொண்டு நிறுவனங்கள், அந்த தொண்டு நிறுவனங்கள் அவர்களது சேவையை தொடர்ந்து செய்ய முடியாமல் ஒடுக்குவதற்காக அமைக்கப்பட்டதாக உள்ளது. இந்த திட்டத்தால் சிறுபான்மை மக்கள் நடத்தி வரும் தொண்டு நிறுவனங்களின் சொத்துக்களும் பறிபோகும் அபாயமும் உள்ளது. இப்படிப்பட்ட ஒரு மசோதா சிறுபான்மையர் மட்டுமல்லாது சிறுபான்மையர் நடத்தும் நிறுவனங்களால் பயன்பெறும் லட்சக்கணக்கான ஏழை எளிய மக்கள் அவர்களுக்கெல்லாம் பாதிப்பை உருவாக்கும் இந்த மசோதாவின்
முக்கிய அம்சங்கள் சிலவற்றை பற்றி நான் இங்கே விவரிக்க விரும்புகின்றேன். அது அந்த மசோதாவில் என்ன இருக்கோ அப்படியே அது சுருக்கத்தை தான் நான் சொல்ல போகிறேன். ஒரு 10 நிமிஷத்தில் நான் முடிச்சிருவேன் நான். The proposed FCRA bill, Foreign Contribution Regulation Act Amendment Bill 2026, should maintain a proper balance between the legitimate objective of regulating foreign contribution and the constitutional values of freedom to carry on legitimate charitable social activity. The objective of preventing the misuse of foreign contributions and protecting national security is legitimate and important. However, this new FCRA Amendment Bill, to achieve this objective, should distinguish between organizations genuinely involved in unlawful activities and organizations carrying out legitimate charitable and religious activities. அதாவது வெளிநாட்டு நன்கொடைகள் தவறாக பயன்படுத்துவதை தடுப்பதும் தேசிய பாதுகாப்பை பாதுகாப்பதும் சட்டப்பூர்வமானதும் முக்கியமானதும் தான். ஆனால் இந்த நோக்கங்களை அடைவதற்காக முன்வைக்கப்படும் FCRA திருத்த மசோதா சட்டவிரோத நடவடிக்கைகளில் உண்மையாக ஈடுபடும் அமைப்புகளையும் சட்டப்பூர்வமான தொண்டு மற்றும் மதப்பணிகளை மேற்கொள்ளும் அமைப்புகளையும் தெளிவாக வேறுபடுத்தி பார்க்க வேண்டும். The FCRA Amendment Bill 2026 introduces Rule 14A, which proposes a financial test for determining whether an association has undertaken reasonable activity in the chosen field. An association is deemed to have undertaken reasonable activity if it has utilized at least 10 lakhs of foreign contribution during the preceding 2 financial years for that purpose. The 10 lakh threshold may unfairly disadvantage genuine organizations, particularly smaller organizations, or those receiving limited, irregular, or temporarily unavailable foreign contributions. Therefore, renewal should not depend solely on the quantum of foreign contribution utilized, but on the organization's overall conduct, genuineness of its activity, and financial transparency. அடுத்து இந்த FCRA திருத்த மசோதா 2026 அறிமுகப்படுத்தும் விதி 14A ஒரு அமைப்பு தான் தேர்ந்தெடுத்த துறையில் நியாயமான செயல்பாடுகளை மேற்கொண்டுள்ளதா என்பதை தீர்மானிக்க நிதி அடிப்படையிலான அளவுகளை முன்மொழிகிறது. அதன்படி முந்தைய 2 நிதியாண்டுகளில் குறைந்தபட்சம் 10 லட்சம் வெளிநாட்டு பங்களிப்பை அந்த நோக்கத்திற்காக பயன்படுத்தி இருந்தால் அந்த அமைப்பு நியாயமான செயல்பாடுகளை மேற்கொண்டதாக கருதப்படும். இந்த 10 லட்சம் வரம்பு குறிப்பாக சிறிய அளவிலான உண்மையான அமைப்புகளுக்கும் குறைந்த அளவில் சீரற்ற முறையில் அல்லது தற்காலிகமாக வெளிநாட்டு பங்களிப்பு கிடைக்காத அமைப்புகளுக்கும் அநியாயமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும். எனவே இந்த ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் அமெண்ட்மெண்ட் பில் இந்த அந்த FCRA லைசன்ஸ் அந்த பதிவை புதுப்பிப்பது என்பது பயன்படுத்தப்பட்ட வெளிநாட்டு பங்களிப்பின் அளவை மட்டுமே அடிப்படையாக கொண்டிருக்க கூடாது. மாறாக அந்த அமைப்பின் ஒட்டுமொத்த செயல்பாடுகள், அந்த செயல்பாடுகளின் உண்மைத்தன்மை மற்றும் நிதி வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றையும் கருத்தில் கொண்டு முடிவு செய்யப்பட வேண்டும். அடுத்து இன்னொரு செக்ஷன், the new section 14B is also worrying since an organization could lose its registration not because of fraud but due to delay in renewal or procedural reasons. Losing registration or the license would lead to loss of its assets. புதிய பிரிவு 14Bயும் கவலை அளிக்கிறது. ஒரு அமைப்பு மோசடி செய்ததற்காக அல்லாமல் பதிவு புதுப்பிப்பதில் ஏற்படும் தாமதம் அல்லது நடைமுறை சார்ந்த காரணங்களுக்காகவும் தனது பதிவை இழக்க நேரிடலாம். பதிவு அல்லது உரிமம் இழக்கப்படுவது அந்த அமைப்பின் சொத்துக்களையும் இழக்கும் நிலைக்கு வழிவகுக்கும். இது 14B. அடுத்து, similarly under proposed section 16A, an asset created partly from foreign contribution and partly from other sources may initially vest in its entirety in the designated authority if the FCRA license is cancelled or is awaiting renewal. This may affect property that is not wholly attributable to foreign contribution. If an organization license is cancelled or fails to obtain renewal of its FCRA license within the prescribed period, provisional vesting may become permanent. The designated authority may therefore transfer or dispose of the assets
and credit the proceeds of the sale to the Consolidated Fund of India. Such permanent deprivation of institutional property is a serious consequence and therefore requires strong procedural safeguards and judicial remedies. முன்மொழியப்பட்ட பிரிவு 16A இன் கீழும் இது போன்ற கவலைக்குரிய அம்சங்கள் உள்ளன. ஒரு சொத்து வெளிநாட்டு பங்களிப்பின் மூலமும் பிற நிதி ஆதாரங்களின் மூலமும் பகுதி அளவில் உருவாக்கப்பட்டிருந்தாலோ அல்லது வாங்கப்பட்டிருந்தாலோ FCRA உரிமம் ரத்து செய்யப்பட்டாலோ அல்லது புதுப்பிப்பாக காத்திருக்கும் நிலையிலோ அந்த சொத்து முழுவதுமாக நியமிக்கப்பட்ட அதிகாரியிடம் தற்காலிகமாக ஒப்படைக்கப்படலாம். இதனால் முழுமையாக வெளிநாட்டு பங்களிப்பின் மூலம் உருவாக்கப்படாத சொத்துகளும் பாதிக்கப்படக்கூடும். ஒரு அமைப்பு நிர்ணயிக்கப்பட்ட காலத்திற்குள் தனது FCRA உரிமத்தை புதுப்பிக்கவோ அல்லது மீட்டெடுக்கவோ தவறினால் இந்த தற்காலிக ஒப்படைப்பு நிரந்தரமாக மாறக்கூடும். இதன் விளைவாக நியமிக்கப்பட்ட அதிகாரம் அந்த சொத்துக்களை மாற்றவோ அல்லது விற்பனை செய்யவோ முடியும். விற்பனை மூலம் கிடைக்கும் தொகையை இந்தியாவின் ஒருங்கிணைந்த நிதியில் சேர்க்கவும் முடியும். இவ்வாறு ஒரு நிறுவனத்தின் சொத்துக்களை நிரந்தரமாக பறிப்பது மிகவும் தீவிரமான விளைவாகும். எனவே இது போன்ற நடவடிக்கைகளுக்கு வலுவான நடைமுறை பாதுகாப்புகளும் உரிய நீதிமன்ற தீர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். Section 16B is also a controversial clause which is about retrospective vesting of assets. Even organizations whose FCRA license lapsed years ago and are now running only on domestic funds could be affected. And their schools, hospital assets built only with old foreign funds could come under government control. பிரிவு 16Bயும் சர்ச்சைக்குரிய விதியாக உள்ளது. இது சொத்துக்களை பின்னோக்கி அரசின் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவது தொடர்பானதாகும். பல ஆண்டுகளுக்கு முன்பே FCRA உரிமம் காலாவதியான அமைப்புகளும் தற்போது உள்நாட்டு நிதியை மட்டுமே கொண்டு செயல்பட்டு வரும் அமைப்புகளும் இதனால் பாதிக்கப்படலாம். கடந்த காலத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு நிதியை கொண்டு கட்டப்பட்ட அவர்களின் பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் பிற சொத்துக்கள் அரசின் கட்டுப்பாட்டு கீழ் கொண்டு வரப்படும் நிலையும் ஏற்படலாம். The FCRA Amendment Bill 2026 also proposes state governments must obtain prior approval from the union government before initiating investigations relating to FCRA violations. This weakens the federal structure of our constitution since law and order is a state subject. FCRA திருத்த மசோதா 2026இல் FCRA விதிமீறல்கள் தொடர்பான விசாரணை தொடங்குவதற்கு முன் மாநில அரசுகள் ஒன்றிய அரசிடம் முன் அனுமதி பெற வேண்டும் என்பது முன்மொழியப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கு என்பது மானிய பட்டியலில் உள்ள பொருள் என்பதால் இது நமது அரசியலமைப்பு கூட்டாட்சி கட்டமைப்பை பலவீனப்படுத்துகிறது. Laws should inspire confidence and safety among citizens, not fear and uncertainty. சட்டங்கள் குடிமக்களிடையே நம்பிக்கையையும் பாதுகாப்பு உணர்வையும் ஏற்படுத்த வேண்டும். அச்சத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் உருவாக்க கூடாது. இது என்னன்னா இந்த பல விஷயங்கள் நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆங்கிலத்தில் என்ன இருக்கு அந்த மசோதாவில் அப்படியே நான் வாசிச்சிருக்கேன். அதில் தமிழாக்கம் பண்ணி சுருக்கமாக நீங்கள் அனைவரும் புரிகிற மாதிரி நான் சொல்லியிருக்கிறேன். நான் இதனால் என்னன்னா சிறுபான்மையர் மாத்திரம் கிடையாது. நேற்று சமது பள்ளியில் ஒரு நிகழ்ச்சிக்கு போயிருக்கிறேன். நான் சமது பள்ளி தெரியும், நம்ம ஜமால் குழுமத்தை சார்ந்த ஒரு பள்ளி நிறுவனம். அங்கே இன்னொருத்தர் என்ன சீஃப் கெஸ்ட் கூப்பிட்டு போய் இன்னொரு கெஸ்ட்டை கூப்பிட்டுருக்கிறாங்க. சுராஜ் என்ற இளைஞர், அவர் இன்னைக்கு தமிழ்நாடு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார், இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார், அத்லெட்டிக் ஈவெண்ட்ஸில் ஏஷியன் கேம்ஸ் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறார். அவர் ஒரு ஹிந்து. ஆனால் நம்முடைய ஜமால் கல்லூரி குழுமத்துடைய அந்த பள்ளி மூலமாக அரவேற்பெண் மூலமாக இன்றைக்கு ஒரு சிறந்த மாணவனாக, சிறந்த ஒரு இளைஞராக, சிறந்த ஒரு நாட்டின் பிரதிநிதியாக உருவாகியிருக்கிறார். ஏன்னா சிறுபான்மையர் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், கிறிஸ்டியன் இன்ஸ்டிடியூஷன், முஸ்லீம் இன்ஸ்டிடியூஷன் மாத்திரம் நினைக்காதீங்க. இந்த பாதிப்பு நிறைய ஏழை வீட்டு பசங்க, இந்துக்களை சார்ந்த இந்த குடும்பங்களை சார்ந்த ஏழை வீட்டு பசங்க நல்ல பள்ளி நல்ல கல்லூரியில் போனோன்னா நம்ம இங்கே சென்ட் ஜோசப்ஸ் கல்லூரி இருக்கு இங்கே திருச்சியில், கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கு மேலே. நம்முடைய ஜமால் கல்லூரி கிட்டத்தட்ட 60 வருஷத்துக்கு மேலே இருக்கு. பிஷப் ஹெபர் கல்லூரி இருக்கு கிட்டத்தட்ட, அது கிட்டத்தட்ட 100 வருஷம். இது போன்ற கல்லூரிகள் இல்லைன்னா திருச்சி மாத்திரம் கிடையாது, மத்திய தமிழ்நாடு, தி சென்ட்ரல் தமிழ்நாடு இன்னைக்கு கிடையாது. இன்னைக்கு இந்த வளர்ச்சி கிடையாது. ஒரு பக்கம் திராவிட இயக்க கொள்கைகள்
நம்முடைய தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு இன்றைக்கு முதன்மை மாநிலமா இருக்குன்னா திராவிட இயக்க கொள்கைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் இது போன்ற மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்ட் ஜோசப்ஸ் காலேஜ், ஜமால் முகமது காலேஜ், பிஷப் ஹெபர் காலேஜ் திருச்சியில், அதே மாதிரி திருநெல்வேலி பாளையங்கோட்டையில், நம்முடைய சென்னையில், வேலூரில் இது போன்ற கல்லூரிகள் அன்றைக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்க போய் தான் இன்னைக்கு தமிழ்நாடு ஒரு முதன்மை மாநிலம் இருக்குன்னா அந்த கல்லூரிகள்னால தான் அது காரணம். அவங்க இல்லைன்னா கிடையாது, முன்னேற்றம் கிடையாது. எவ்வளோ ஏழை விட்டு பசங்க இன்னைக்கு படிக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம இன்னைக்கு இது போன்ற கல்வி நிறுவனங்களாகட்டும், மருத்துவமனைகளாக இருக்கட்டும், எத்தனை மருத்துவமனைகள், கிறிஸ்டியன் மிஷனரிஸ் நடத்த மருத்துவமனைகள், நீங்க அந்த மருத்துவமனைகளில் சாதாரண வீட்டுக்கு ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போக முடியாது. நம்ம ஜிஹெச் சரியில்லை. ஏன்னா கடந்த கால நம்முடைய இதே அண்ணா கொண்டு வந்த திராவிடம் நல்லது, நான் குறையே சொல்ல மாட்டேன். ஆனால் அண்ணா பேரை சொல்லி பெரியார் பேரை சொல்லி வியாபாரம் பண்ணி தமிழ்நாட்டை கெடுத்தவங்க முன்னாடி இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலு உங்களுக்கு தெரியும் நிலைமை. இங்கே திருச்சியில் இருக்க ஜிஹெச்சோட நிலைமை உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராகி ஒரு தடவை போனேன், இன்ஸ்பெக்ஷன் போனேன். அதுக்கப்புறம் அந்த பிரச்சனையை பார்த்து நாங்கள் போக முடியல. என்ன பிரச்சனை உங்களுக்கே தெரியும். ஆனால் இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு ஏழை வீட்டு பசங்க, ஒரு குடும்பம், ஒரு அவசர மருத்துவம், ஒரு ஆப்ரேஷன் பண்ண செய்யணும் எங்கே போகிறாங்க? இது போன்ற மைனாரிட்டி சிறுபான்மையை நடத்துகிற மருத்துவமனைக்கு தான் போகிறாங்க. அதனால் இது கிறிஸ்டியன்ஸு முஸ்லீம்ஸுன்னு கிடையாது. இதனால் பயன்பெற ஏழை மக்கள், நீங்கள் இந்து கிறிஸ்டியன் எல்லா அனைத்து லட்சக்கணக்கான ஏழை மக்கள் பயன்பெறாங்க. இவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாதிப்பு உருவாகும். இந்த சட்டங்கள்லாம் அமலுக்கு வந்தாங்கன்னா, இந்த எஃப்சிஆர் அமெண்ட்மெண்ட் பில் இது அமலுக்கு வந்துச்சுன்னா நம்ம தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியாவில் இருக்க பல மாநிலங்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்படுவாங்க. அதே மாதிரி அடுத்து மற்ற விஷயங்கள் பற்றி நம்முடைய பொதுவுடைமை இயக்க உறுப்பினர் பேசினார், நம்முடைய சகோதரர் கிறிஸ்டவர் பேசினார். மற்ற மசோதாக்கள் பற்றி போக வரும்னா டீலிமிட்டேஷன் பற்றி சுருக்கமாக சொல்லி முடிச்சிடறேன் நான். டீலிமிட்டேஷன் என்னது? தொகுதி மறுவரை. ஒரு 5 நிமிஷத்தில் முடிச்சிடறேன். தொகுதி மறுவரைங்கிறது ஜனத்தொகையின் அடிப்படையில் மக்களவையில் இருக்கிற அந்த தொகுதிகளுடைய எண்ணிக்கையை முடிவெடுக்கிறது. 1971 அதனுடைய அன்னைக்கு எடுத்த சென்சஸ், அதனுடைய அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இன்னைக்கு நமக்கு 543 நாடாளுமன்ற மக்களவை நம்முடைய உறுப்பினர்கள் இருக்கிறாங்க, தொகுதியில் இருக்கு. ஆனால் இந்திய அரசியல் சாசனம் படி ஒரு சென்சஸ் எடுத்துட்டனா உடனே அந்த லேட்டஸ்ட் சென்சஸ் வச்சு தான் அந்த டீலிமிட்டேஷன் செய்யணும். டீலிமிட்டேஷன் செஞ்சே ஆகணும். இதனால என்னன்னா, தமிழ்நாடு போன்ற வளர்ந்த மாநிலங்கள் நம்முடைய ஜனத்தொகையை கட்டுப்படுத்தி இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு நம்ம எவ்வளோ செஞ்சுருக்கிறோம். நம்முடைய ஜனத்தொகை வெறும் 6% இந்தியாவில். ஆனால் நம்முடைய ஜிடிபி கிட்டத்தட்ட 9 விழுக்காடு நம்ம கொடுக்குறோம். நாட்டின் ஏற்றுமதி கிட்டத்தட்ட 13 விழுக்காடு தமிழ்நாட்டிலேருந்து போகுது. இவ்வளோ தூரம் செஞ்சு நாட்டுக்கு நம்ம இது பண்ணி கடைசியில் அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் அவங்க முடிவெடுத்தானா நமக்கு என்ன, எந்த ஜனத்தொகை கடைசி எடுத்து 2011 ஜனத்தொகை, அதன் அடிப்படையில் அவங்க டீலிமிட்டேஷன் பண்ணாங்கன்னா நமக்கு வெறும் 32 நாடாளுமன்ற தொகுதிகள் தான். இந்த பாதிப்பு வரக்கூடாது. தமிழ்நாட்டு மாத்திரம் கிடையாது, தென் மாநிலங்களுக்கு நாட்டுக்கு பங்களித்து இந்த மாதிரி மாநிலங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அன்றைக்கு இந்திரா காந்தி அம்மையாரும் சரி, நம்ம 2001 நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் அவர்களும் என்ன பண்ணாங்கன்னா, அந்த 1971 சென்சஸ் அந்த ஜனத்தொகையின் அடிப்படையில் தான் இந்த ஃப்ரீஸ், இந்த லோக்சபா சீட்ஸ் மக்களவை தொகுதிகளோட எண்ணிக்கை இருக்குன்னு சொல்லி அதை ஃப்ரீஸ் பண்ணுறதுக்காண்டி ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் அது கொண்டு வராங்க. அந்த கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் கொண்டு வரலனா நமக்கு 2011 சென்சஸ் படி தான் நமக்கு டீலிமிட்டேஷன் நடந்திருக்கும். இப்போ நம்ம என்ன சொல்றோம்? அதே அடிப்படையில் இந்திரா காந்தி அம்மையார் சொன்னபடி, நம்முடைய காலஞ்சென்ற பிரதமர் திரு வாஜ்பாய் சொன்னபடி அந்த ஃப்ரீஸ் ஆன் தி அந்த 1971 அந்த சென்சஸ் படி நமக்கு 543 அங்கே நாடாளுமன்ற மக்களவை தொகுதிகள் நமக்கு வேணும். அதில் தமிழ்நாட்டுக்கு பொறுத்தவரைக்கும் கிட்டத்தட்ட 39 எம்பிகள் இருக்கிறாங்க, தொகுதிகள் இருக்கு, கிட்டத்தட்ட 7.18 விழுக்காடு நமக்கு இருக்கு. அதுதான் வேணும், ஃப்ரீஸ் பண்ணணும்னு சொல்கிறோம். இப்போ புதுசாக என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் போன தோத்துட்டாங்க, இது கான்ஸ்டியூஷன் நம்பர் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தான் இதை அவங்க கொண்டு வர முடியும், இந்த டீலிமிட்டேஷன் பில்லை கொண்டு வர முடியும், அமெண்ட்மெண்ட்டை. அதனால் என்ன பண்ணாங்க, போன இடம் கொண்டு வந்து தோத்துட்டாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்க, ஏமாத்துறதுக்காண்டி நாங்கள் 50% ப்ரொபோர்ஷனேட் இன்க்ரீஸ், தமிழ்நாட்டுக்கு 50%, நீங்கள் பீகாருக்கு 50%, எல்லாருக்கும் 50% கொடுத்துறோம். இப்போ என்ன நீங்கள் உங்களுக்கு இழக்க போகிறீங்க, உங்களுக்கு அதே 7.18 விழுக்காடு இருக்குன்னு சொல்கிறாங்க. இது ஒரு ஏமாத்து வேலை. ஏன்னா ஒன்றே ஒன்று சொல்லிடுறேன்,
பார்லிமெண்டோடைய வாட் இஸ் த பேசிக் பர்பஸ் ஆஃப் தி பார்லிமெண்ட், இந்தியன் பார்லிமெண்ட்? ஒரு நாடாளுமன்ற உறுப்பினருடைய அடிப்படை கடமைகள் என்ன? நான் கவுன்சிலர் மாதிரி வேலை பார்க்கிறேன், அது வேற. ஆனா ஒரு பார்லிமெண்ட் என்ன? சட்டங்களை இயற்றுவது, நிதிநிலை அறிக்கையை அது வழங்குவது, ஜனாதிபதியை தேர்ந்தெடுக்கிறது, துணை ஜனாதிபதி தேர்ந்தெடுக்கிறது, சட்டங்களை கொண்டு வருது, சட்ட திருத்தங்களை கொண்டு வருது. இதுதான் ஒரு பார்லிமெண்ட், ஒரு எம்பியோடைய வேலை. ஆனா நீங்க இன்னைக்கு 543 நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறோம். 2 வருஷம் நான் எம்பியா இருக்கிறேன். மொத்தம் ஒரு 10 தடவை எனக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அந்த 10 தடவையும் அதிகபட்சம் போடா எனக்கு 3 நிமிஷம் கிடைக்கும், இல்லை 4 நிமிஷம் கிடைக்கும். அதுவும் அரசாங்கத்தை எதிர்த்து பேசுறேன்னா அந்த வீரியம் ஜாஸ்தியாச்சு 2 நிமிஷத்தில் பெல் அடிச்சிருவாங்க. இதுதான் நியதி. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நீங்க பேசணும், விவாதிக்கணும். பார்லிமெண்ட் இஸ் a place for debate. ஆனா இன்னைக்கு அந்த விவாதத்துக்கு இடமே இல்லையே. இன்னைக்கு 540 வச்சு இது மாதிரினா நாளைக்கு ஜனத்தொகையின் அடிப்படையில் எல்லாருக்கும் 50 விழுக்காடு நாங்கள் எல்லாருக்கும் கூட்டி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவங்க அதை 543 850 ஆக்கணும்னா நிலைமையை யோசிச்சு பாருங்க. சரி, இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய டோட்டல் ஃபெர்டிலிட்டின்னு சொல்லுவாங்க, நம்முடைய இனப்பெருக்கு அதை வச்சு தான் முடிவு பண்ணுவாங்க. அது கிட்டத்தட்ட வெறும் 1.3% தான். ஆனால் பீகாருக்கு என்ன தெரியுமா? கிட்டத்தட்ட 3 விழுக்காடு. உத்தரப்பிரதேஷ்க்கு 2.6 விழுக்காடு, நம்மளோட 2 மடங்கு அதிகம். 2050 இப்போ 850 உயர்த்துறாங்க. நாளைக்கு 2050 இதே மாதிரி சென்சஸ் படி, லேட்டஸ்ட் சென்சஸ் படி, டீலிமிட்டேஷன் படி தொகுதியில் அதிகப்படுத்தலாம். இந்த 850 1200 ஆக்குவாங்களா? அது நாடாளுமன்றமா என்னவா இருக்கும் உங்களுக்கு? 543 வச்சே நம்ம கருத்துக்களை சொல்ல முடியல. கருத்து சுதந்திரம் கிடையாது. நீங்க சைனா ஒரு சர்வாதிகார நாடு, அங்க மக்களாட்சி கிடையாது. அங்க ஒரு பார்லிமெண்ட் இருக்கு. அந்த பார்லிமெண்ட்ல அது பேர் வந்து நேஷனல் பீப்புள்ஸ் காங்கிரஸ். 2997 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. அவங்க எதையும் டிபேட் கிடையாது, டிஸ்கஷன் கிடையாது. வருஷத்துல 2 வாரம் கூடுவாங்க. கூடிட்டு பில்ஸை பாஸ் பண்ணுவாங்க, எல்லாரும் கைத்தட்டி முடிச்சிருவாங்க. இன்னைக்கு இந்திய நாடாளுமன்றம் அதை தான் நோக்கி போயிட்டு இருக்கு. மேட் இன் சைனாவை கேள்விப்பட்டிருக்க எல்லா பொருட்களையும். ஜனநாயகத்தை பொறுத்த வரைக்கும் சைனீஸ் மாடலை பார்த்து நம்ம நாடு போயிட்டு இருக்க எனக்கு சந்தேகம் வருது. இந்த எண்ணிக்கை உயர்த்துறதுனால எதுவுமே தீர போறது கிடையாது. நீங்க சொல்லுவாங்க 18 லட்சம் மக்களுக்கு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை 10 லட்சமா நம்ம குறைக்கலாமே, 10 நிர்வாகம் சிறப்பா இருக்குமே, மக்களுக்கு நல்லதானே சொல்றாங்க. நான் இன்னொன்று சொல்றேன், நீங்க 10 லட்சம் 8 லட்சம் ஆனாலும் ஒன்றும் நம்ம செய்ய முடியாது. ஒரு சட்டமன்ற உறுப்பினர்னாலேயே 5 வருஷத்துல அவருடைய மக்களை போய் எல்லாரையும் சந்திக்க முடியாது. அது வேற. அது நீங்க நிர்வாகத்தை சிறப்பாக்கணும். லோக்கல் பாடிஸ்க்கு, உள்ளாட்சி அமைப்புகளுக்கு அந்த வலுவை கொடுங்க, அவங்களுக்கு நிதியை கொடுங்க, அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுங்க. மக்களுக்கு நீங்க நிர்வாகத்தை நீங்க நல்லா சிறப்பாக செய்யணும்னா அதனால் எண்ணிக்கையை கூட்டுறதால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே வேளையில் இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் ஒன்று இருக்கு, அவங்க தான் இந்த பவுண்டரிஸை வரைவாங்க. நீங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கும் எவ்வளவு எண்ணிக்கையை முடிவு பண்ணிட்டு அந்த மாநிலத்துக்குள்ள இருக்கிற சட்டமன்ற தொகுதியில் அவங்க பிரிக்கும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீலிமிட்டேஷன் கமிஷன் அமைப்பாங்க. அந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் யார் உட்கார போறாங்க? முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி, அவர் தான் ஒரு சேர்பர்சன் இருக்க போறார். அவருக்கு கீழே சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அவருக்கு கீழே ஒரு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர். இவங்க 3 பேர் என்ன வேலை செய்ய போறாங்க? ஒன்றிய அரசு என்ன சொல்ற போது, மோடி அவர் என்ன சொல்றாரோ அதுபடி செய்ய போறாங்க. டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து ஒன்றிய அரசோட கைப்பாவதை இருக்க போகுது. அவங்க அஸ்ஸாமில் கிட்டத்தட்ட 126 சட்டமன்ற தொகுதியில் இருக்கு. அங்க டீலிமிட்டேஷன் அவங்க பண்ணாங்க, 2024 பண்ணாங்க. அன்னைக்கு பண்றதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட 40 சட்டமன்ற தொகுதியில் இஸ்லாமிய சகோதரர்கள் தான் அந்த வெற்றியை அவங்க நிர்ணயிப்பாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பண்ணதுக்கு அப்புறம் அது ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, ஜெரிமேண்டரிங் சொல்லுவாங்க. கிராக்கிங் அண்ட் பேக்கிங் வச்சு, அதாவது ஒரு நம்முடைய இஸ்லாமியர் மைனாரிட்டிஸ் இருக்கிற தொகுதிகளை வந்து அதை பிரித்து பக்கத்து தொகுதியில் இணைப்பாங்க. அந்த மாதிரி பண்ணி கிட்டத்தட்ட 40 தொகுதிகளை அவங்களுடைய அரசியல் செல்வாக்க குறைச்சி இன்னைக்கு கிட்டத்தட்ட 15 தொகுதியில் இன்னைக்கு அவங்களால எதுவுமே செய்ய முடியாது. அவங்களோட அரசியல் பிரதிநிதித்துவத்தை இழந்துட்டாங்க. இது இந்தியா முழுக்க செய்ய போறாங்க. ஆகையால் டீலிமிட்டேஷன்ல வந்து ஃபேர் டீலிமிட்டேஷன் கிடையாது, ஒரே ஒரு டீலிமிட்டேஷன், அக்லி டீலிமிட்டேஷன் தான் ஒன்று இருக்கு. திமுக காரன் சொல்றான், அதை நம்பாதீங்க. அவங்க அங்கே ஒரு வேற மாதிரி ஒரு டீலை போட்டுட்டாங்க. அவன் வேற டீலை போட்டுட்டு இன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ சட்டமன்றத்தில் கூட எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொன்னாரு? உதயநிதி என்ன சொன்னாரு? 7.18 இருந்துச்சுன்னா நாங்கள் ஒத்துக்கிறோன்னு. அதுதான் சூட்சமே. 7.18 சொல்லிட்டு எல்லாருக்கும் 50% கூட்டுறன்னு சொல்லிட்டு இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் வச்சு எல்லா அநியாயத்தையும் பண்ண போறான். அவங்க டீல் பேசிட்டாங்க. என்ன டீலு? உன்னால் ஆளுமைகளுக்கு
பிரச்சனை, அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு நிவாரணம் இந்த டீல், வேற என்ன, அவ்வளவுதான். ஆனா ஜனங்களே நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க, ஃபேர் டீலிமிட்டேஷன் சொன்னா, அவன் நம்முடைய சகோதரர் ராகுல் காந்தி சொன்னார்ல, டீலிமிட்டேஷன் ஆதரவு கொடுக்க அனைத்து அத்தனை பேரும் தமிழ்நாட்டோட எட்டப்பட்டு சொன்னார்ல, அந்த எட்டப்பர்கள் தான் அவங்க. அது யாராலும் சொல்றேன் நான், தெளிவாய்க்கோங்க நீங்க. ஆகையால் இன்னைக்கு நேரம் முடியும், நம்மளுடைய அமைச்சர்கள் போட நான் உரையை நான் முடிக்கிறேன். நான் இன்னைக்கு இந்த எஃப்சிஆர்ஐயா இருக்கட்டும், டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், நான் ஏற்கனவே சொன்னவர் சிறுபான்மையினருக்கு மாத்திரம் கிடையாது, நாட்டில் இருக்க அத்தனை ஏழை மக்கள் இதில் பாதிக்கப்படுவாங்க, தமிழ்நாடு முழுவதும் பாதிக்கப்படும். இது போன்ற மசோதாக்களை நம்ம எதிர்க்கணும், அரசியல் எல்லைகளை கடந்து. நான் ஏன் இந்த கூட்டத்தை கூட்டினா, இது பொதுக்கூட்டம் கிடையாது, அரசியல் நிர்வாகிகளாகி உங்களுக்கு முதல்ல தெளிவு வரணும். உங்களுக்கு அந்த தெளிவு இருந்துதான் நீங்க ஜனங்கிட்ட போய் இதை எடுத்து கொண்டு போக முடியும். ஏன்னா திமுக காரன் குழப்புவான், எல்லா குழப்பத்தையும் பண்ணுவான். அதுக்கு நீங்க பதிலுக்கு நீங்க சொல்லணும் இல்லையா, மக்கள்கிட்ட கொண்டு போகணும் இல்லையா, இது தமிழ்நாட்டுக்கு விரோதமானதுன்னு. அதுக்காண்டி தான் இந்த நம்மளுடைய கருத்தரங்கத்தை வச்சிருக்கிறோமோ. என்னால் இன்னைக்கு நம்முடைய சென்ட் ஜோசப் கல்லூரிய முதல்வர், அவர் வார்த்தையால் நம்ம ஜமாத் கல்லூரியுடைய முதல்வரால் 2 பேரும் பாராட்டினாங்க. நான் ஒரு எளியவன், கத்துக்குட்டி தான், முடிஞ்ச வரைக்கும் இறைவன் அருளால் என்னால் முடிஞ்சதை செஞ்சிட்டு இருக்கிறேன். நான் பதவிக்கு வந்த புதுசில் நம்முடைய திருச்சி விமான நிலையத்தில் புறப்பாடு பகுதியில் மாத்திரம்தான் அந்த நமாஸ் பண்ணுறதுக்கு அந்த ஒரு இடம் வச்சுருந்தாங்க. நான் அதை கேள்விப்பட்டு, அப்போ நான் வருகை அரைவல் ஜோனில், அப்போ நான் இஸ்லாமிய என்ன பண்ணுவாங்க, இல்லை அவங்க வெளியில ஒதுக்குமா பண்ணுவாங்க சொல்லும்போது அது கேள்விப்பட்டு, புறப்பாடு பகுதி மாத்திரம் கிடையாது, நீங்கள் வருகை பகுதியிலையும் சரி, இன்னைக்கு 3 இடத்துல நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகள் அந்த அவங்க நமாஸ் பண்ணுறதுக்காண்டி 3 இடத்த நான் உருவாக்கி கொடுத்துருக்கிறேன். நான் அது இல்லாமல் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிறைய பணிகள் செஞ்சுருக்கேன். அதில் குறிப்பாக 2 மாத்திரம் சொல்லிடுறேன். இந்த ஜிக்கான தெரியும், 15 வருஷமா போலீஸ் ரெக்கார்டு படிய கிட்டத்தட்ட 100 பேருக்கு மேலே இறந்துருக்கிறாங்க, அன்அபிஷியலாக 500க்கு பேர் மேலே இறந்துருக்கிறாங்க. ரயில்வேஸ் அந்த இடத்த கொடுக்கணும், 8 ஏக்கரை கொடுக்கணும், அதெல்லாம் தேசிய நெடுஞ்சாலைத்துறை அவன் அந்த பாலத்தை கட்டணும். 15 வருஷமா மதுரை உயர் நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துட்டு இருக்கு, இனிய வழக்கு நடந்துட்டு இருக்கு. நான் எப்படியாவது அதை செஞ்சிடணும்னு சொல்லிட்டு இந்த 1.5 வருஷம் நான் முயற்சி பண்ணேன். பல சந்திப்புகள், அதிகாரிகள், அமைச்சர்கள், அத்தனை சந்திப்புகள் கணக்கே கிடையாது. சென்ற தேர்தலுக்கு முன்னாடி, சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ரயில்வே அமைச்சர் ஒரு அறிக்கை விட்டிருந்தாரு, அந்த ஜிகார்னர் கட்டுறதுக்கு முன்னாடி அந்த 8 ஏக்கர் இலவசமாக அவர் அங்கே கொடுப்போன்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாரு. தேசிய நெடுஞ்சாலைத்துறை நகாய் அவங்களுக்கு கிட்டத்தட்ட அதுக்கு 95 கோடி ஒதுக்கி இருக்கிறாங்க. இது என்னால் முடிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு அந்த டெண்டர்கள் விட்டுட்டு இருக்கிறாங்க, விட போறாங்க. இது மாதிரி நிறைய படி என்னால் முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுட்டு இருக்கு. எல்லாமே என்னால் செய்ய முடியல. நான் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போகும்போது எங்க எம்பி துரை வைக்கோ ஒரு நல்ல எம்பி, அவர் மாதிரி இல்லையான்னு சொல்றதா எனக்கு வேற எதுவும் வேண்டாம். எனக்கு அரசியல் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் விரும்பி வந்தவன் கிடையாது, கால சூழ்நிலை ஒரு விபத்தில் வந்தவன். இன்னைக்கு எனக்கு இயக்கிறது என்னன்னா, சாதாரண ஜனங்க அவங்க ஒன்று செய்யும் போது அவங்க இங்கிருந்து நன்றி சொல்றாங்க பார்த்தீங்களா, அதுதான் என்னை இயக்கிறது தவிர எதுவுமே கிடையாது. இப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம் நடந்திருக்கு, எனக்கு பிடித்த ஒரு மாற்றம் நடந்திருக்கு. இந்த லஞ்சம் லாவண்யம் இல்லாத ஒரு அரசாங்கம் இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்துட்டு இருக்கிறார். சாதி மத எல்லைகளை கடந்து பரநாயத்தை தோற்கடித்து ஜனநாயகம் வெற்றி பெற்றிருக்கா. இன்னைக்கு நம்ம முதலமைச்சருக்கு நம்ம நன்றி கடப்பட்டிருக்கணும். பசங்க அருமையான பசங்க, நிர்வாகிகளாக இருக்கட்டும், இங்க சாதாரண நிர்வாகிகள் இருக்கட்டும், அமைச்சர்களாக இருக்கட்டும், அவங்ககிட்ட ஈகோ கிடையாது. அவங்க அன்பொல்யூட்டட், எந்த அழுக்கும் கிடையாது. அவங்களை அரசியல் படுத்த வேண்டிய கடமை யாருக்கு இருக்கு? மதிமுக இருக்கு, காங்கிரஸ்க்கு இருக்கு, சிபிஐக்கு இருக்கு, சிபிஎம்க்கு இருக்கு, விசிகேக்கு இருக்கு, எல்லா கட்சிகள் நம்ம ஐயோமலுக்கு இருக்கு. குறைகள் இருந்தாலும் அந்த பசங்களை பக்குவப்படுத்தி அந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டிய கடமை நம்ம அனைவருக்கு இருக்கு சொல்லிட்டு, என்றைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு, நம்முடைய சகோதர இந்து இஸ்லாமிய சகோதரர்களுக்கு இந்த தொகுதிக்காக தமிழ்நாட்டிற்காக ஒலிக்கும் குரலாக என்றைக்கும் நான் இருப்பேன். மறுமலர்ச்சி திமுக இருக்கும் என்று சொல்லி இந்த நிகழ்வுக்கு வந்து சிறப்பு செய்த அத்தனை பேருக்கும், நிர்வாகிகள், தலைவர்கள், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், நீங்க கல்வி ஸ்தாபனங்களை சேர்ந்த சான்றோர்கள், உங்கள் அனைவருக்கும் எங்கள் இயக்கத்தின் சார்பாக, எங்கள் தலைவர் வைகோவின் சார்பாக என் கோடான கோடி நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். இந்த அரங்கத்தை மிகவும் பெருந்தன்மையோடு வழங்கிய ஜமால் கல்லூரி உடைய அந்த ஸ்தாபனத்துக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துவிட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.